ஷர்மிளா, இப்போ வருகிறது அப்போ வருகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த அச்சம் இன்று உறுதியாகிவிட்டது. இன்று காலை 6 மணி அளவிலே பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தின் போது பெட்ரோல் டீசல் விலை கிடு கிடு என உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் சில பைசாக்களில் எல்லாம் 3 ரூபாய், சராசரியாக 3 ரூபாய் என்ற அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கிற பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோலுடைய சென்னையை பொறுத்தமட்டிலே 3 ரூபாய் 14 காசுகளும், டீசலை பொறுத்தமட்டே லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் 11 காசுகளும் என்ற அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் இது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். ஆனால் சராசரியாக 3 ரூபாய், டீசல் பெட்ரோல் இரண்டுமே 3 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சியான தகவலாக இன்று காலைய பொழுதே ஒரு அதிர்ச்சி தகவலுடன் விடுந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்த விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடு காரணமாக விலை உயர்த்தப்படுகிறது. ஈரான் விவகாரம் என தொடர்ந்து மத்திய அரசாங்கம் பல நாட்களாக சொல்லிக் கொண்டே வந்தது. தற்போது அதன் எதிரொலியாக அந்த மத்திய அமைச்சர் ஹர்கிஷனும் இதை சொல்லிக் கொண்டே வந்தால் தற்போது அந்த வகையிலே பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளரை சந்திக்கும் போது மத்திய அமைச்சர் தினமும் 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என கூறியிருந்தார். ஆனால் இதற்கு தற்போது கடும் கண்டனங்களும் விமர்சனங்களும் கடந்த சில நாட்களே வந்து கொண்டிருந்தன சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பேசும்பொழுது விலை உயர்வு குறைவாக இருக்கும்போது 4 ஆண்டுகளுக்கு முன்பு விலை மிக குறைவாக இருந்தது. அப்போதெல்லாம் விலையை குறைத்தீர்களா? அப்பொழுதும் 100 ரூபாய் தானே நாங்கள் கொட்டிக் கொண்டிருந்தோம். 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் தானே கொடுத்துக் கொண்டிருந்தோம். அப்போது விலையை குறைக்கவில்லை அல்லவா? இப்போது விலை உயர்ந்த மட்டும் எங்களால் முடியவில்லை, விலையை உயர்த்துகிறோம் என்பது எந்த வகையில் நியாயமானது என்ற வகையிலே கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இந்த கண்டனங்கள் ஒரு பக்கம் தெரிவித்து வந்தாலும் மத்திய அரசு விலையை உயர்த்தப் போகிறோம் என கூறினார்கள். எதிர்கட்சிகளும் தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக உயர்த்துவார்கள் என கூறினார்கள். அதற்கேற்ப தற்போது டீசல் பெட்ரோல் விலை இரண்டுமே சராசரியாக தலா 3 ரூபாய் என்ற அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கு லிட்டருக்கு. இது மிகப்பெரிய உயர்வாக பார்க்கப்படுகிறது. எப்போதுமே சில காசுகள் தான் உயரும். ஆனால் தற்போது தடாலடியாக 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. 3 ரூபாய் 14 காசுகள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 3 ரூபாய் 11 காசுகளும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது பொதுவான கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் சில பெட்ரோல் நிறுவனங்கள் பேசும்பொழுது இது மத்திய அரசு உத்தரவு வந்திருக்கிறது, நாங்கள் செயல்படுத்துகிறோம் என கூறினார்கள். ஆனால் பொதுமக்களை பொறுத்தமட்டிலே, வாகன ஓட்டிகளை பொறுத்தமட்டிலே இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறுகிறார்கள். ஏனால் 3 ரூபாய் என உயர்த்தி விட்டார்கள். இது இத்தோடு நின்றுவிட்டால் பரவாயில்லை. ஆனால் அடிக்கடி இதே போன்று ஏதோ காரணத்தை சொல்லிக்கொண்டு ஈரானிலே போர் நடக்கிறது, கச்சா எண்ணெய் தட்டுப்பட்டால் விலை உயர்வு வருகிறது என்று ஏற்கனவே பிரதமர் மோடியும் மினி லாக்டவுன் போல, கொரோனா கால லாக்டவுன் போல தற்போது பொது பேருந்துகளை பயன்படுத்துங்கள், மெட்ரோக்களை பயன்படுத்துங்கள், கார்களில் ஒன்றாக சேர்ந்து பயணிகள், தனித்தனியாக பயன்படுத்த வேண்டாம் என்று கூறி ஏற்கனவே நாட்டு மக்களை தயார் செய்து வைத்திருந்தார். தற்போது இந்த விலை உயர்வை பார்க்கும்போது இது அடுத்தடுத்து மேலும் உயருமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஏற்கவே முடியாது என்பதால் சமூக வலைதளங்கள் கடந்த சில நாட்களாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது திட்டமிட்டு மத்திய அரசு விலையை உயர்த்த போடுகிறது. ஆனால் விலை குறைந்திருந்த போதும் எங்களுக்கு விலையை குறைக்காமல் அதே விலையில் தான் விற்றுக் கொண்டிருந்தீர்கள். தற்போது விலை உயர்ந்து விட்டது என கூறும்போது விலையை உயர்த்துவது எந்த வகையில் ஏற்புடையது? இதை எப்படி ஏற்க முடியும்? இது நியாயமானது அல்ல. லாபத்தில் தானே இழப்பு ஏற்படுகிறதே தவிர வருவாயில் இழப்பு இல்லை. வருவாய் உங்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. லாபத்தில் இழப்பு என்று இருக்கிறீர்களே பொதுத்துறை நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், அதிலே நீங்கள் மற்ற கம்பெனிகளில் லாபம் பார்க்க கூடாது, சேவை செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு என்ற வகையில் எல்லாம் சமூக வலைதளங்களே கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிரொலியை, பாதிப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அடுத்தடுத்த நாட்களில் தான் இது மேலும் விலை உயர்ந்தால் பொதுமக்கள் எப்படி பார்க்க வேண்டும். இது இந்த விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஏதோ பெட்ரோல் டீசல் மட்டும் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இது சங்கிலி தொடர் போல ஒன்றன் பின் ஒன்றாக இதனுடைய பாதிப்பு என்பது எதிரொலிக்கும். என்றால் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் சரக்கு வாகனங்களுடைய போக்குவரத்து செலவு என்பது அதிகமாகும். நிச்சயமாக போக்குவரத்து செலவு அதிகமாகும் போது அதனுடைய எதிரொலி என்பது அன்றாட காய்கறி விலைகள், மளிகை பொருட்கள் மீதும் எதிரொலிக்கும். இதனால் விலைவாசியும் கிடுகிடு என உயரப் போகிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்னும் சில தினங்களில் அதனுடைய எதிரொலியை பார்க்கலாம். என்றால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சங்கிலி தொடர் போல ஒவ்வொன்றிலும் விலை உயர்வை அதிகரிக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறுகள் சுட்டி காட்டுகின்றன. எனவே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பெரும் பாதிப்பை பொதுமக்களுக்கும், குறிப்பாக பொதுமக்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே சம்பாதிக்கின்ற பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் பொதுவான கருத்தாக சமூக வலைதளங்கள் அலசப்படுகிறது. அது மட்டுமல்ல,
தற்போது பெட்ரோல் வாகன ஓட்டிகளை சந்திக்கும் போதும் இதே கருத்தை தான் அவர்களும் எதிரொலிக்கின்றார்கள். இது எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு வாபஸ் பெறுமா என்பதை அடுத்தடுத்த நாட்களில் தான் நாம் பார்க்க வேண்டும்.